உன்னோட இறகு ஒரு பறவைக்கிட்ட, உன்னோட அழகான இறகா இருக்குது, நான் உனக்கு டெய்லி உணவு தரேன், ஆனால் உன்னோட இறகை ஒன்று ஒன்றா பிரித்து கொடுக்கணும். அது நம்பி ஒரு ஒரு இறகாக அது கொடுத்துட்டு உணவை வாங்கிட்டு ஈஸியாக கிடைக்குதுன்ட்டு அந்த சந்தோஷத்தில் எல்லா இறகையும் பிரித்து கொடுத்த பிறகு அவன் அந்த பறவையை கையாலே பிடிச்சிட்டான். அதால் பறக்க முடியாது, சுதந்திரம் கிடையாது. இனிமேல் அவன் சொல்கிறபடி கேட்டாலும் ஒரு நாள் அவனுக்கே உணவாகும். இந்தமாரி தான் இந்த நாட்டு மக்களை வேற்று மதத்துங்களும் வேற்று நாட்டுக்காரங்களும் அடிமைப்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இறைவனோட புகழை கேட்கும்போது மிடரும் விம்மும், அப்படியே விம்மு வார்த்தை. கடவுள் தந்த நன்மைகளை நினச்சி பாருங்கள். இந்தியாவில் பிறக்க வச்சுருக்கான், தமிழ்நாட்டில் பிடிச்சிருக்கான், தமிழ் மொழியை பேசி வச்சுருக்கான், நல்ல உணவு கொடுத்துருக்கான், உடை கொடுத்துருக்கான், அடிப்படை வசதி எல்லாத்தையும் எடுத்துருக்கான். எத்தனை கோடி இன்ப வைத்தான் இறைவா பாரதியார் பண்ணார். இத்தனை அவர் வறுமையில் வாடினா கூட ஆண்டவனோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எத்தனை கோடி இன்ப வைத்தார். அந்த பாரத மாதாவுக்கு நிறைய கவிதைகள் பாடினார். அந்த பாரத மாதாவுக்கு அகண்ட பாரதம் அமையணும்னு அவர் கனவு. இந்த ஆன்மீக பாதையில் மட்டும் வாழ்ந்து வந்தால் ஏமாறவும் மாட்டோம், யாரையும் ஏமாற்றவும் மாட்டோம், குறைகளை காண மாட்டோம், குற்றவாளியாகவும் ஆக மாட்டோம். ஆண்டவன்கிட்ட அடிமையாகலாம், ஆண்டவனுக்கு தாசனாகலாம். அந்த என்ன சேவை வேணால் செய்யலாம், கடவுளுக்காக எந்த சேவை வேணால் செய்யலாம், தியாகம் பண்ணலாம். அந்த அருள் மழையை, அதுக்காக அவர் தரக்கூடிய அருள் மழையை சொல்லவே முடியாது. அந்த இதழ் துடிக்கும், முருகா முருகா எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்த முருகா அப்படின்னு நினச்சி பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் ஆண்டவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு இருப்பதை திருப்தியோடு பார்க்கும்போது நமக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்குது. அந்த ஒரு அருள்மழை, மின்சாரம் உடம்பெல்லாம் மின்சாரம் பாய்ஞ்சது போல் அப்படியே கிருங்க முருகா முருகா முருகான்னு சொல்ல தோணும். அழுக வரும், கண்ணீர் கண்ணில் தண்ணி இறங்கும், அப்படியே உடம்பு குலுக்கி எடுத்துடும். முருகன் நமக்குள்ளே வந்துட்டார்னா உடம்பு குலுக்கி எடுத்துடும். அப்படியே மனசெல்லாம் படப்படன்னு அடிக்கும். நான் ஆடுறாலும் நம்ம சதா ஆடுன்னு சொல்லுவாங்கள்ல, முருகா முருகா முருகான்னு. ஒரு கன்றுக்குட்டி இறந்து போச்சுன்னா அந்த கன்றுக்குட்டியை ஒரு வெக்கையில் அடித்து பால் கறப்பாங்க, அந்த தோலை காட்டி பாலை கறப்பாங்க. அந்தமாரி நம்ம ஆத்மா, நம்மளோட தூய்மையான உள்ளம், இதை காமிச்சாலே போதும். நம்ம உள்ளத்தில் ஒன்றும் ஒளிச்சு வைக்க வேணும், காலியாக வச்சுட்டு மனசு ஃபுல்லாக பகவானை நினச்சிட்டு இருக்கும்போது அதை அவர்கிட்ட காமிச்சாலே மகிழ்ந்துடுவார். நம்ம அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அவர் நம்ம நோக்கி 10 அடி எடுத்து வைக்கிறார். அவர் கவனிச்சுட்டே இருக்கார். நம்ம கடவுள் எல்லா திசையிலையும் இருக்கார், எல்லாரையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்கார், கவனிச்சுட்டு தான் இருக்கார். அந்த இறைத்தன்மை உள்ளத்தில் இருந்ததுன்னா, அந்த தூய்மையான உள்ளத்தில் ஆண்டவன் வந்துடுவார். அப்படி ஆண்டவன் வந்தோடனே உடம்பு சிலுக்கும், உடம்பு சிலுத்து போயிடும். அவள் மயிர் கூச்சேரின்னு சொல்லுவாங்கள்ல, பூம்பாக்கு மயிர் கூச்சேரி. இந்த உலகத்தை, உடலை, உறவை எல்லாத்தையும் மறந்து அப்படியே பகவான்கிட்ட சாமி வந்திருக்கும், அப்படியே ஆழ்ந்திருக்கும், உடம்பெல்லாம் வேர்க்கும். மேனி உண்மை தானே, இந்த உடம்பை வேர்வை வரும், ஆனால் வாயில் வார்த்தை வராது. இறைவன் உள்ளே வந்துட்டான், நம்ம நேர்லேயே பார்க்குறோம். நிறைய வியப்பு இருக்குது, நிறைய வினாக்கள் இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆனால் எதையுமே கேட்க மாட்டோம். அவரோட உள்ளத்தில் உணர்ந்துட்டோன்னா அந்த உணர்வுனால் நம்ம கண்ணீர் வரைஞ்சி அந்த கண்ணீரால் நன்றி சொல்வோம். இன்னும் கேட்டால் வாய் விட்டு அலறி கதறி தோணும், அழுதுருவாங்க. நிறைய பேர் சாமி வந்துட்டுனா அழுதுருவாங்க. இப்படி கடவுள் நமக்குள்ளே இணைஞ்சதுனால மெய் மறந்தோம். உண்மை தானே அது. முருகா முருகா முருகா. அந்த முருகத்தில் என்ன வேண்டணும்? நம்ம பேராசை இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, களவு இருக்கக்கூடாது, வண்டியாக இருக்கக்கூடாது. இப்படியே பக்தியாக முருகன் மேலே பக்தியாக இருக்கிற நெஞ்சவங்க இந்த தீய குணங்கள்லாம் காணாமல் போய்டும், இல்லவே இருக்கும். நல்லதே நடக்கும், நன்மையெல்லாம் கிடைக்கும். இந்த உள்ளும் புறமும் முருகனோட அருள் தான். அந்த வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகனுண்டு குறையில்லை சொல்லுவாங்களே, அது உண்மைதான். இப்போ நம்ம பிறக்கும்போதே இறைவன் நம்ம குறிச்சிட்டார், இன்றைக்கி பிறக்க போகிறேன்னு குறிச்சிட்டார் பிரம்மா. அப்போவே அந்த விந்தில் முந்தி கொண்டு வந்து சூழலில் குடிக்கொண்டுட்டோம். அப்போ கூட அந்த போராட்டம் தான். போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம பிறந்துட்டோம், பிறப்பு எடுத்துட்டோம்.
நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம், நல்ல குடும்பத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் அழகாக பிறந்துட்டோம். அது மனித பிறப்பு சாபம் கிடையாது. அரிதறிது மானிடராதல் வருது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறகு பேடு நீங்கி பிறந்த ஞானமும் கல்வியும் நயத்தில் வருது அப்படின்னு சொல்லி அவையார் சொல்லுவாங்கள்ல. நமக்கு நம்ம இன்னும் கேட்டால் நம்ம இந்தியாவில் தான் கணக்கு 108 1008 சகஸ்ரநாமம் கணக்கெலாம் நம்ம இடத்துல உரையாது. அதேமாரி இறைவன்ட்ட சக்கரை இருக்குது பார்த்திங்களா, சங்கு சக்கரம். ஒளியை ஏற்படுத்தக்கூடாது, உயர்வை ஏற்படுத்தக்கூடாது. இந்த ஓம்ங்கிற ஒளி இப்போ கூட உலகம் சுற்றி கேட்குதுன்னு சொல்கிறாங்க. விஞ்ஞானம் சொல்லுது. இந்த கணக்கு அறிவியல் ஞானம் எல்லாமே வாழ்வியல் முறை எல்லாமே நம்ம இந்து மதத்தில் இந்தியாவில் தான் உலகத்துக்கே வழிகாட்டி, உலகத்துக்கு குரு. இந்த உலகத்துக்கு இதயம் போட்டது பாரத தேசம். இந்த இதில் பிறந்ததே பெரிய விஷயம். இப்போ ஒன்று கேட்டால் நம்பிக்கைங்கிறது ஒரு பூஜ்யம் மாதிரி. இந்த பூஜ்யம் ஒரு ஒன்றோடு சேரும்போது மதிப்பு அதிகமாகுது. நம்பிக்கைக்கிற பூஜ்யம் ஏதாவது ஒரு கொள்கை நோக்கம் இதோட ஒன்றோடு சேரும்போது மதிப்பு கொடுக்குதுல்ல. அதே போல் தான் எந்த முயற்சிக்கும் மரியாதை வெற்றி பெறுறது தான். நம்ம ஜெயிக்கிறது வெற்றி பெறுறது தான். சந்தர்ப்பம் சூழ்நிலை நெருக்கடி உருவாக்கிய ஆற்றல் வேறு இருக்குது. ஒன்றில் உணர்வுபூர்வமாக இயங்கும். பார்த்திங்கன்னா சோம்பலா சோர்வா தள்ளாடி தயங்கி அப்படியே ஃபோனை காதில் வச்சுட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஒரு நாய் குலைச்சி துரத்துதுன்னா அப்போ எங்கேருந்து தான் உடம்புல ஒரு வேகம் வரும்போது கிட்டுக்கிட்டுன்னு ஓடுவாங்க தப்பிக்கிறது, தன்னை காப்பாற்றிக்கிறது. அப்போ உடம்புக்குள்ளேயே இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளேயே சந்தோஷம் இருக்குது, சக்தி இருக்குது. அதெல்லாம் நம்ம மனசு பாங்கு அமைப்பு துடிப்பு வந்ததுன்னா அந்த உழவு வந்துடும். அதை நம்ம இயக்காமலே இருந்துட்டாக்கா இப்போ சக்கரங்கள் இருக்குல்ல, மூலாதாரம் இயங்கட்டும், மூலாதாரம் இயங்கட்டும், சுவாதிஷ்டானம் இயங்கட்டும், மணிப்பூரம் இயங்கட்டும், அநாகதம் இயங்கட்டும், விசுக்தி இயங்கட்டும், ஆக்டா இயங்கட்டும். இந்த ஒவ்வொரு சக்கரம் ஒவ்வொரு காரணத்தினால அடைப்பட்டுச்சுன்னா நம்ம சக்தி குறைஞ்சிருது. அந்த சக்தி அது ஒவ்வொரு குணத்தினால அடையுது சொல்லுவாங்க. அந்த என்னென்ன குணம்னு எல்லாம் பயத்தால், காமத்தால், கோபத்தால், எல்லா பதட்டத்தால் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒவ்வொரு சக்கரமும் இருக்குது. இப்போ பக்தி இருந்ததுனாக்கா இது நமக்கு அது செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த பக்திங்கிற ஒரு மூலாதாரம் குண்டலினி சக்தி எழுந்துன்னா நம்ம எல்லா சக்கரமும் இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒன்றும் இல்லை, எல்லாம் நமக்குள்ளே ஒரு வேகம் கிடைக்கும். வேகமாக நடக்க தெரிஞ்சால் தூரம் ஒரு பொருட்டு இல்லை. நல்லா சுயமாக சிந்தித்து வாழ தெரிஞ்சினாக்க எந்த தடையும் வாழ்க்கையில் வராது, எந்த குறையும் இருக்காது. படுத்துறவனுக்கு பாய் சொந்தம், நடக்கிறவனுக்கு நடந்து போகிறவனுக்கு நாடே சொந்தம் சொல்லுவாங்கள்ல. நம்ம சோம்பல் இல்லாமல் இருக்கணும். உட்கார முடிஞ்சால் நிற்கணும், நிற்க முடிஞ்சால் நடக்கணும், நடக்க முடிஞ்சால் ஓடணும். அதுமாரி எல்லாம் கூடுதலாக எது ஒன்று செஞ்சேன்னா அதோட கூடுதலாக நம்மளால் செய்ய முடியுமா பார்க்கணும். அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது. நம்ம செய்கிற வேலையிலையும் செய்கிற திறமையை ஃபுல்லாக காட்டினாக்க இந்த காசுக்கு இது போதும், இதுக்கு இது போதும் அப்படி இருக்குது. நம்ம கடமை முழு திறமையை காட்டணும். ஆண்டவங்கிற எஜமான் பார்த்துட்டுருக்கான். ஆண்டவனுங்கிற எஜமான் நம்ம நியாயமாக நேர்மையாக உழைச்சின்னா அதை அவன் கூலி தருவான். இப்போ எழுத படிக்க தெரிஞ்சால் நம்மளோட தலையெழுத்து நம்மளே மாற்றிக்கலாம். எழுத படிக்க தெரிஞ்சுதா? ஆமாம். அப்போ அந்த கல்வி அதை எப்படியாவது பிடிக்கணும். ஒரு சுவை அறிஞ்சால்தான் நம்ம இந்த உணர்வுக்கு நாக்குக்குன்னு சொல்லுவோம். எந்த ஒரு சுவையும் நம்ம அனுபவத்தினால தான் அனுபவிக்கணும். ஒரு புள்ளி வச்சா தான் கோலம்புடி புள்ளியும். அந்த புள்ளி தான் ஆன்மீக புள்ளி. அந்த ஆன்மீக புள்ளியை ஆரம்பத்துலேருந்தே ஒரு காற்றுள்ள பந்து தண்ணீரில் மூழ்காது. இந்த சிறுவர்களாக விளையாடும் போது சொல்லுவாங்கள்ல, தண்ணி ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டுனா அதில் ஒரு தண்ணி ஊற்றி பந்தை மேலே எடுத்துருவாங்கள்ல, அது ஒரு நல்ல ஒரு உதாரணம். அது இந்த சிந்தனைங்கிற தண்ணி ஊற்றிட்டாக்க உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மீக பங்கு வெளியில் வந்துடும். அது வரவழைச்சி எடுத்துடலாம். நம்ம பழக்க வழக்கம்தான் மனுஷனோட வாழ்க்கை. எந்த பழக்கத்தை வழக்கமாக வச்சுருக்கோமோ அது நமக்கு நம்ம சுட்டு போட்டாலும் நம்ம மாற மாட்டோம். நம்ம நல்ல மாதிரி வளர்ந்துனாக்க அந்த சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு எல்லாமே எளிதாக மாற்றிட முடியாது. அதுமாரி மக்களை ஒரு இந்த பந்து மாதிரி நம்மளை மேலேட்டு வசத்தில் கீழே தள்ளி விட்டால் கூட அதே வேகத்தில் வசந்து போகும். முருகன் தலைகீழே வச்சாலும் நெருப்பு எப்படி மேல் நோக்கி இருமோ, முருகன் அக்னி ரூபம். இல்லையா? அக்னி கடவுள் முருகன் நம்மளை கண்டிப்பாக வசதி வைப்பார். நம்ம வீழ்ந்துட்டா அவமானம் கிடையாது, வீழ்ந்தே இருப்பது தான் அவமானம். அதாவது
நம்ம ஒரு வரலாறு படைக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கு நம்ம மன ஊக்கம் கொடுக்கறது வந்து பக்தி பாதை தான். இந்த பக்தி பாதையில், ஆன்மீக பாதையில் சுய ஒழுக்கத்தோட, ஒழுங்கோட, கட்டுப்பாடோட நம்மளோட வாழ்க்கை முறை இருந்ததுன்னா அன்னைக்கு நம்மளை மதத்தை வச்சு அவங்களோட பீரங்கெல்லாம் காமிச்சு நம்மளை கட்டுப்படுத்தி ஒன்றும் இல்லை. அவங்கெல்லாம் முதல்ல வரும்போதே ஒரு தெருவில் வராங்கன்னா 8 பேர் இந்த ஆன்மீக பாதையில் இருந்தாங்கன்னா ஒரு 4 பேர் கல் எடுத்து அடிச்சிருந்தாங்கன்னா ஓடிட்டுருப்பாங்க. ஆனால் அப்போ ஏதோ ஒரு சுகத்துக்காக சோம்பலை வர வச்சுட்டு அடிமையாகி எத்தனை அவன் ஒரு 300 வருஷம், ஒரு 300 வருஷம், 600 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் இந்த குடி, போதை, சலுகைகள் இந்த இதில் கட்சிக்காரங்க கடுமையாக்கி மறுபடியும் நம்ம அடிமைகளாக எவ்வளோ சுதந்திரமாக இருக்கும். சுதந்திரத்துக்கு இன்னொரு பேரே பொறுப்பு தான். சுதந்திரத்துக்கு இன்னொரு பேரே பொறுப்பு தான். நம்ம இல்லைன்னா வேறு யார் அப்படின்ட்டு இந்த அப்போ எல்லாம் ஆயிரக்கணக்கான சட்டங்கள் இருக்குது, எதுவுமே நடைமுறையில் இல்லை. ஆனால் நாட்டுப்பற்று, தேசபக்தி அப்படின்லாம் ஒரு சட்டம் இருக்குது. இன்றைக்கி ஏதோ எடுத்தவங்க ஒருத்தவங்க செய்யக்கூடாது, வாய் வந்த மாதிரி பேசக்கூடாது. ஆனால் இது கெட்டவங்களோட எண்ணிக்கை அதிகமானதுனால, கெட்டவங்க அரசு அதிகாரங்கள அது மறுபடியும் நல்லவங்க வந்து நமக்கு என்ன போகக்கூடாது, நம்ம என்ன செய்கிறது போகக்கூடாது. நல்லவங்களாக ஒன்று கூடி நம்ம இந்த ஆலயங்களை காப்பணும். ஆலயங்களை காப்பதுனாலே நம்மளோட சந்ததி நல்லாயிருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க வையகம், வாழ்க பாரத் மாதா கி ஜெய்.